தாத்தா படம் எப்படி அக்கறை அடக்குப்பா தாத்தா. என் லைஃப்ல இப்படி ஒரு கவர்ச்சிகரமான படம் பார்த்ததே இல்ல. என் லைஃப விடுப்பா. என் லைஃப்ல இது மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லப்பா. தாத்தா எங்க போறீங்க? என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வரணும். அதுக்கு தான்ப்பா போறேன். எதுக்கு? அடுத்த ஷோ பார்க்கணும். அப்பப்பா கிழவனுக்கே இப்படி இருந்தா இளமையான எனக்கு பரவாயில்ல. நாம சினிமா போலாமா? அபிராமி பையன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் பார்த்த படத்துல அரசல் புறத்தலான ஒரு காட்சி. தியேட்டரை விட்டு வெளியே வந்தவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொண்ணு தொட்டுட்டான். அவ்வளவுதான். இவன் கேட்ட அளவுக்கு படம் எடுத்திருக்கான் பாரு. அவன் மேலதான் தப்பு. அவனை எந்த செக்ஷன்ல புக் பண்றதுன்னு பாத்துட்டு சொல்லேண்டா. ஆமாமா, அப்பா சொல்றதான் கரெக்ட். அப்பாவியா இருந்த என்ன படுவாவி ஆக்குனதே அந்த பாழா போன சினிமா தாமா. செய்யறது செஞ்சுட்டு பேசுறியா? இதுக்கு இவரு நியாயம் வேற கேக்குறாரு. சரிக்குமா, நேத்து ஒரு படத்தை பார்த்தாரு, ஒரு பொண்ணை கைய பிடிச்சி விட்டாரு. நாளைக்கு ஒரு பொண்ணை ஒரு தினசா பாப்பாரு. கண்ணாலம் பண்ணிக்கணும், வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாரு. விஜய், என்ன கேட்காம அப்படி ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நின்ன உன்னையும் உங்க அப்பாவையும் தொலைச்சிடுவேன். தொலைச்சு ஜாக்கிரதை. அபிராமி பையனை பத்தி அப்படியெல்லாம் நினைக்காத. அவன் என்ன மாதிரி ஏகப்பத்தினி விரதனா தான் நடப்பான். எதுவும் தப்பா நடக்காது. விஜய், நீ உடனே சாப்பிட்டு சாயங்காலம் எஸ்டேட்டுக்கு புறப்படுற. அங்க இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு வாரத்துல திரும்பி வர. தெரிஞ்சுதா? என்ன யோஜனை? புரிஞ்சுதா? பாத்தியாடா, இதுதான் என் வீடு. எப்படி இருக்கு? அடா அடா அடா, ரொம்ப பிரமாதமா இருக்குது. என்ன விலை கொடுத்தாலும் தகும். இதுதான் என் ஒய்ஃப். எப்படி? ரொம்ப பிரமாதமா இருக்கிறாங்க. என்ன விலை கொடுத்தாலும் தகும். இவன் எப்போ இப்படித்தான். அபி, நான் சொன்ன என் பால்ய செய்த இவன் தான். இப்பதான் கொஞ்சம் பால்ட் ஆயிட்டான். பேரு சிந்துபாத். சொந்த ஊரு கன்னித்தீவு. அப்பா பேரு பூதலிங்கம். இப்ப இருக்கிறது வேதாள உலகம். இவனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பட்டணத்தில் பூதம். வணக்கங்க. நமஸ்காரம். அபி, என்ன அபி பிடிட்டு? அபிராமி, நேத்து சொன்ன என் ஃப்ரெண்டு முன்னாடி 3 தடவை. என்ன 3 தடவை? டீ போட்டு கூப்பிடுறேனே அது. சரி சரி. ஏண்டா, என்னமோ நீ ஒருத்தந்தான் ஆம்பளை, பொண்டாட்டி ஆட்டி படைக்கிறேன் பெருசா பீத்திக்கிட்டியே. என் பொண்டாட்டிய நான் எப்படி ஆட்டி படைக்கிறேன் பாக்குறியா? ஆமா, என் ஃப்ரெண்டு வந்து எவ்வளவு நேரமாவது ஒரு காப்பி கூட குடுக்காம குத்துக்கல்லாட்ட நிக்கிறியடி. ஒன்னாச்சு. என்ன ஒன்னாச்சுங்கிறாங்க? ஒண்ணு இல்ல, மணி ஒன்னாச்சுன்றா. இல்லையே, பத்துட்டானே ஆகுது. அவளுக்கு முள்ளு ஒண்ண காட்டுது. உடையா அட்வான்ஸா போயிட்டாங்க. ஆமா, இப்ப நீ என்ன சாப்பிடுற? உங்க வீட்டுல பொறை இருக்காது, டீ சாப்பிடலாம். அவருக்கு ஒரு டீ கொண்டாடி 3 ஆயிடுச்சு. என்ன 3 ஆச்சுங்கிறாங்க? அது ஏற்கனவே நான் 2 டீ சாப்பிட்டுட்டேன். இப்ப சாப்பிட்டா 3 டீ ஆயிடும். என் உடம்பு கெட்டக்கூடாது. பணிவுன்னா இதுல பணிவு. தர்ம பத்தினா இவங்கதான். இவங்க பெய்யும்னா மழை பெஞ்சிடாதா? இது தெரியாம சர்க்கார்ல அங்கங்க மருந்து தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமயத்துல மண்டையில வேக தெளிக்கிறாங்க. அவன் பயிர் அழிஞ்சு போச்சுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஆமா, இவ்வளவு நேரமாச்சு, அவளை என்ன உலுக்கு உலுக்குறோம் பார். ஏண்டி, 2 டீ கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாகுதாடி? சீக்கிரமா எடுத்துட்டு வாடி. பால்ய செய்தா சிந்து பாத்து சிந்து பாத்து இங்கதான் இருக்குது உயிரோட. சக்கரவர்த்தி, உன்னுடைய ஆண்மைக்கு என்னுடைய பாராட்டுகள். ஒரே ஒரு டீ. டீனால வந்ததுதானே இந்த வினையெல்லாம். இந்த பாரு, பாலிய சிநேகிதங்கிற முறையில சொல்றேன். உங்க வீட்டுல டீங்கிற பேரை மாத்து. இல்ல உன் பொண்டாட்டி உன்னை மாத்துன்னு மாத்திடுவா. இந்த பாரு சக்கரவர்த்தி, இந்த ஏரியாவில கிரவுண்ட் 1 ரூபாய்னாலும் எனக்கு வேணாம்பா. அப்பா என்ன பாச்சு? ஒன்றே இல்லடா, உங்க அம்மா பர்மிஷன் கொடுத்தாளேன்னு உணர்ச்சி வசப்பட்டு 4 டீ போட்டு கூப்பிட்டேன்டா. அதுக்கு இந்த கதி. மகனே,
நீ பருவமழைய பார்த்திருப்ப, இந்த பாத்திர மழைய பார்த்திருக்கிறியா? ஆமா, எங்கடா பொட்டியோட புறப்பட்ட? அம்மா சொன்னாங்கல்ல, அதான் ஊருக்கு கிளம்பிட்டேன். டேய், எதுக்கும் ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்லிட்டு புறப்பட. ஐயோ, இந்த நேரம் இல்லையா? நீங்களே சொல்லிக்கோப்பா. பெட்டியை கொடு. இப்பதான் என் மனசே குளிர்ந்தது. எல்லாம் ஜந்துணி சாமான வெளியே வந்துருக்க. அந்த குண்டாலாம் உள்ளே எழுதிக்க, அதெல்லாம் எடுத்து வந்து போறியா? போட சொல்றேன். ஏண்டி செண்பகம், எப்படி உன் கல்யாணம்? அதுக்காக தான் எங்க அண்ணன் எனக்கு 5 மாப்பிளைய பார்த்து வச்சிருக்காரு. 5 மாப்பிளையா? என்னடி உங்க அண்ணன் உன்னை பாஞ்சாலி ஆக்கிட்டாரு? ஐயோ பாவண்டி இந்த செண்பகம். ஐயோ, எப்படி சமாளிக்க போற? விடுங்க, எதிர்த்து உங்களுக்கு இதே வேலையா போச்சு. வாங்க. பஸ் வருது. இந்த பஸ்லயாவது எங்க ஐத்தா மூக்கு வாழை முக்கிய வருவாரு போல இருக்கு. அத்தா பாவண்டி குயிலு 5 வயசுல மூக்குவாளி முக்கரை காதலிச்சா. அவன் ஓடி போய் பல வருஷமாச்சு. அவன் வருவான் இவளு கல்யாணம் ஆகாமையே காத்துட்டு இருக்கா. ஆமாண்டி, அவன் எப்ப வந்து அதுக்கப்புறம் இவளுக்கு கல்யாணம் பண்றது? அத்தா வந்திருக்காரு. எங்க அக்கா மூக்குவாளி மூக்க இந்த பஸ்ல வந்திருக்காங்க. போமா, இதே வேலையா போச்சு. 25 வருஷமா உன்னோட ஒரே தலைவலியா இருக்குது. இப்பொழுது என்ன பிரயோஜனம்? பட்டணத்துக்காரனுக்கு பொண்ணை கொடுக்காத நான் சொன்னேன், நீ கேட்கல, கொடுத்த. இப்ப உன் பொண்ணை விட்டுட்டு அவன் ஓடிட்டான். இப்ப உன் பொண்ணு 10 மாசம் கர்ப்பம். யாருக்கு பொண்ணு கொடுத்தாலும் கர்ப்பம் ஆங்க. சுமாரியா, அது சரி. ஊர் பஞ்சாயத்து பேசும்போது குறுக்க பேசிக்கிட்டு ஏங்க, இது மாதிரி நிறைய அசம்பாவிதம் இங்க நடந்து போச்சு. இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். சொல்றேன். இனிமேல் நம்ம ஊர்ல இருந்து யாரும் பட்டணத்துக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கவும் கூடாது, பொண்ணு எடுக்கவும் கூடாது. எப்படி? நம்ம பஞ்சாயத்து முடிவு சரிதானே? வாய வச்சுக்கிட்டு ஏன் வஞ்சனம் பண்றீங்க? சரிதான்னு சொல்லுங்களேன். வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா பஞ்சாயத்துல? ஐயா, நம்ம கிராமத்துல பயிர் பச்செல்லாம் வாடுதுங்க. ஒரு வருஷமா மழையே இல்லைங்க. மழை வரணுன்றதுக்காக பண்ணையார வயல்ல உட்காந்துக்கிட்டு வயலையும் வாசிக்க சொல்றீங்களா? சும்மா இல்லையா? இல்ல பாருங்களேன், அதுக்கு ஒரு நல்ல முடிவை நீங்க தான் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஊர் முருகனை வேண்டிக்கிட்டு ஐயாவே வேல் குத்திக்கிட்டா மழை வரும் நம்ம ஊர் பூசாரி சொல்றாருங்க. பூசாரி சொன்னாரா? அவருக்கு என்னையா வேலை? இன்னைக்கு வேலை குத்திட்டு வர சொல்லுவாரு, நாளைக்கு ஒரு ஆடே குத்திட்டு வர சொல்லுவாரு. ஏயா, எங்க பண்ணையார கொலகாரனாக்க பாக்குறீங்களா? முருகா, ஊர் மக்கள் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். நாளைக்கு என் பெருமான் முருகன் பேரை சொல்லிக்கிட்டு வயிற்றுல வேலைக்கிட்டு ஊர்வலம் வந்துடுறேன். ஐயோ, என்னம்மா உங்க அண்ணன் வயித்துல வேலை குத்திக்கிறாரு? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. நான் இப்ப என்ன பண்றது? எங்க அண்ணன் அந்த முருகன் தான் காப்பாத்து. எங்க அவ்வா ஞான வண்டிதான் வள்ளி தேவையானைக்கு அப்பண்டே ஞான பழத்தை பிழிந்த புழிஞ்சு கிளாஸ்ல ஊத்தி அதை 8 நாள் 4 நாள் விற்க போறீங்களா? முதலாளி, வர வர நீங்க பறக்கிற வியாபாரம் மாதிரி ஆயிட்டீங்க. அதற்கிட்டு முதலாளி, வெளியே ஜனங்க கண்ணா பின்னான்னு கூட்டம். நீங்க பாட்டுக்கு பஞ்சாயத்துல சவுடாலா வகுத்துல வேலை குத்திக்கிறேன்னு வந்துட்டீங்க. நீங்க வகுத்துல வேலை குத்திக்கிற, இப்ப ஜனங்க உங்களை குத்திடுவானுங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க முதலாளி? இதான் உனக்கு எனக்கு உள்ள டிஃபரன்ஸ். வயிற்றுல வேலை தானே குத்தணும். எப்படி குத்தணும் பார். வேல் 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 இல்ல முதலாளி, வேலையே வளைச்சிட்டீங்க. நீங்க வளைக்கிறதான் பெரிய ஆளாச்சு. அது சரி, எப்படி குத்திக்க போறீங்க? இந்த துண்டை இடுப்புல கட்டி நடுவுல குங்குமம் தடனா சரியா போச்சு. முதலாளி, சும்மா சொல்லக்கூடாது. நீங்க வேலை மட்டுமா வகுத்துல குத்துறீங்க, ஜனங்க காதலையும் நல்லா குத்துறீங்க. இந்த குரலுக்கு சோல் ப்ரொப்ரைட்டர் நம்ம ஒரு ஆள் தான். வா, ஜனங்களை ஆசீர்வாதம் பண்ணுவோம். கண்டனுக்கு அரோகரா, ஞான பண்டிதனுக்கு மனோகரா. சாமியை பிடிங்கயா. பிள்ளைங்களா இருக்காங்களா? இருக்காங்க. கந்தனுக்கு கந்தனுக்கு மனோகரா. என்னையா படம் பேர்லாம் சொல்லிக்கிட்டு? முருகனுக்கு கந்தனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு. என்ன அவுட் ஹவுஸரா இருக்காங்க பொம்பளைய காணா? எல்லாம் நிக்கிற பொம்பளை அந்த புடவை கட்டி நிக்கிது பாருங்க. கந்தனுக்கு கந்தனுக்கு.
நல்லா இருக்கா? இது என் சம்சாரங்க. பொண்ணை கூட்டிட்டு உள்ள போடி இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். இந்த ஆளை நம்ம தெரு பக்கமே கூட்டு வந்திருக்க கூடாது. கண்டனுக்கு சாமி, எங்க அத்தா மூக்குவாளி மூக்க எப்ப வருவாரு? சீக்கிரமே வந்துருவாரியோ. ஏதாவது மசியமா? கடையை பாத்தீங்களா வளைஞ்சிருக்கு? ஏய்யா, உள்ள வெட்டருவா வச்சிருக்கா. எடுத்து வீசினா உங்க கழுத்து தாங்காது. அடுத்த தெரு பாப்போம் வா முருகா. ஐயோ, ஏதாவது மசியமா? உனக்கு போங்க, முயற்சி பண்றேன். சீக்கிரம் பண்ணு. வா வரமா. அம்மா, சாமி கிட்ட என்னமா வேண்டிக்கிட்டேன்? எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேங்க. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா நான் சொல்றபடி கேக்குறியா? கேக்குறேங்க. நந்தவனத்துல சாயங்காலம் சாமிக்கு பூப்பறிக்க வர்றீங்க? வரேங்க. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். அப்படி வரல சாமி கண்ணா குத்திரும். இல்ல, நிச்சயமா வரேன். கண்டிப்பா வரணும். என்னது, நந்தவனத்துல யாரையுமே காணோம். என்னம்மா வாங்கண்ணே. பூப்பறிக்க வந்தியா? கூட இல்லாம வந்திருக்க, கூட உள்ள இருக்கு, போய் எடுத்துக்க. போ போமா போ. ரேடியேட்டர் ஹீட் ஆயிருச்சு. தண்ணி வேணும். தண்ணி கிடைச்சாலும் கொண்டு வரதுக்கு தின்னு வேணும். நான் அப்பவே சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. எது அம்மாவா? ஏயா என்ன பார்த்தா உங்க அம்மா மாதிரியா தெரியுது? எங்க அம்மா இவ்வளவு அசிங்கமா இருக்க மாட்டாங்க. ஒரு மரியாதைக்காகத்தான். ஏயா கிண்டலா பண்ற? எங்க கிட்ட ஏதாவது வாலாட்டின உட்கார வச்சு ஒரு குடம் தண்ணியை தலையில ஊத்திடுவோம். உங்க தண்ணி எனக்கு ஊத்த வேணாமா? என் காருக்கு ஊத்துனா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஹெல்ப்பா? ஆமா, எந்த ஊரு? பட்டணம் தான். பட்டணத்துக்காரரா? அடியே, பட்டணத்துக்காரன் கூட நம்ம பேசணும்னு இந்த கிராமத்துக்கு தெரிஞ்சது, இந்த கிராமத்தை விட்டே நம்மள விரட்டிடுவாங்க. இப்ப என்னடி பண்றது? பேசாம போயிடலாம். என்னம்மா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, யாரு தண்ணி குடுக்கணும்னு யோசனை பண்றீங்களா? கொடுக்க முடியாது, போயா. ஏமா, உங்ககிட்ட மரியாதையை கேட்டா கொடுக்க மாட்டீங்களே. கொடுங்க குடுமா. இந்த அடிக்கு இப்படி பயந்தன, போக போக எவ்வளவு அடி இருக்கு தெரியுமா? ரொம்ப அடிபடுச்சா? ஏயா கீழே தள்ளுற? நான் எங்கம்மா தள்ளி விட்டேன், நீ தானே விழுந்த. சரி வா. நீ எனக்கு சைக்கிள் கத்து தரேன்னு சொல்லி கீழே தள்ளுறதும் தூக்கி விடுறதும் கீழே தள்ளுறதும் தூக்கி விடுறதும் என்ன விளையாடுறியா? அதுக்கு போய் ஏமா இப்படி கோச்சிக்கிறா? ஒரு வேண்டாம் விடியா. நீ எனக்கு சைக்கிள் கத்து தரவும் வேண்டாம், நான் உனக்கு நீச்சல் கத்து தரவும் வேண்டாம். போயா. கருப்பையா, கருப்பையா, என்னையா யோஜனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வாஷிங்டன்ல இருக்கிற ஜான் கென்னடிக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். போயிங்ல கோயிங் பண்ணலாம்னா பிளைட்டுக்கு டிக்கெட் கிடைக்கல. நாமளே ஒரு ஹெலிகாப்டர் வாங்கலாம் என்ன அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹெலிகாப்டர் வாங்குற அளவுக்கு உன்கிட்ட ஏரியா பணம்? அதானே. ஏம்மா ஏம்மா, நீங்க சிறையெல்லாம் கொடுப்பீங்களா? அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த சில்லறையில ஹெலிகாப்டர் கொடுத்துருவாங்களா? அம்மா ஐயர் பர்ச்சேஸ்ல அம்மாவை தவிர எல்லாம் வாங்கலாம். யோ, நீ அலைஞ்சது போல சுமாரியா? அம்மா, ஐயாவும் பையாவும் வெளியூர் போயிருக்காங்களா? அவங்க எப்ப வருவாங்க? அதுக்கு ஏன் அழற? ஐயா வர்றதுக்கு ரொம்ப நாளாகி போச்சுன்னு வச்சுங்க. இம்மா பெரிய வீட்டுல நீங்களும் நானும் தனியா இருக்கிறோம்னா பாக்குறவங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. அது இல்லாம நான் வேற ஆயா இருக்கிறோம். யோ, உனக்கு பாய் ரொம்ப நீளமாட்டான் போச்சு. ஐயா வரத்துக்கு இன்னும் 2 மாசம் ஆகும். அதுக்குள்ள ஒரு கிராமத்துக்கு போய் நிலப்புலம் எல்லாம் வாங்கலாம்னு இருக்கேன். நம்ம எந்த ஊருக்கு போறோமா? கொட்டாம்பட்டி. அம்மா, இப்படி எல்லாம் ஆட்டக்காலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன் தெரியுமா? ஆமா ஆமா, நீ லண்டனுக்கு போ, உனக்கு பிரிட்ஜ் கட்டி வச்சிருப்பாங்க. இல்லம்மா, கொலம்பியா மினிஸ்டருக்கு போன் பண்ணி நான் உடனே பிரிட்ஜ் கட்ட சொல்றேன். ஒண்ணும் சொல்லாதீங்க, இவர்தான் அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம். என்னடா இந்த கிராமத்துல எனக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குது?
உங்க சம்சாரத்தை ஐயா பார்க்கணும். ஏன் அழுவுறீங்க? எனக்கு கல்யாணமே ஆகலைங்கோ. என்னது கல்யாணமே ஆகலையா? அப்ப வீட்டுக்குள்ள இருக்க அம்மா யாரு? தள்ளிக்கிட்டு வந்ததா? யார பத்தி அந்த கேள்வி கேட்கிற? அதான் என் முதலாளி அம்மா. வேலைக்காரனா? உனக்கு போய் வேஸ்டா இடுப்புல துண்டை கட்டின பாரு. கோப்படியா? இவர் யாரு? கோயில் பூசாரியா? கோயில்ல உண்டை கட்டி வித்துக்கிட்டு இருந்தாரு. இவர் தான் இந்த ஊரு பண்ணையாரு. யார் நீங்க? நாங்க யாருன்னு சொல்றது இருக்கட்டும். வந்தவங்களை உட்கார வைக்கிறதான் தமிழ்நாட்டு பண்பாடு. மரியாதை கொடுக்க மாட்டீங்களோ? நல்லவங்க கெட்டவங்க தெரிஞ்சுக்காம நான் யாரையும் உட்கார சொல்ல மாட்டேன். அப்படின்னா எங்களை கடைசி வரைக்கும் உட்கார சொல்ல போறது இல்ல. சுமாரியா? அம்மா நம்ம ஊர்ல இன்னைக்கு நிலம் வாங்குறதா கேள்விப்பட்டு, உங்க நிலத்துல விதைக்கிறதா இருந்தாலும் உழுவுறதா இருந்தாலும் அறுக்கிறதா இருந்தாலும் நம்மள கேட்டுதான் இங்க எல்லாம் நடக்கணும். நம்ம இல்லன்னா இங்க ஒரு அணுவும் அசையாது. ஒரு வயலும் உங்க நிலத்துல இறங்க மாட்டான். மிரட்டலா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். பட்டணத்தையே பொட்டலமாக்கி மடிச்சவனா? என்கிட்டயே சவாலா? என்ன பட்டணம் பட்டி கடை பார்த்து சவால் விடுதா? அதுக்கு முன்னாடி உன்னோட தெரிஞ்சுக்கம்மா, 1000 காலத்து பயிர்ல இருந்து 5008 வரைக்கும் இங்க யூரியா போட்டா கூட முளைக்காது. நம்ம பர்மிஷன் கேட்டுதான் முளைக்கும். ஞாபகம் வச்சுக்க. உங்க பொட்டல் நிலத்துல எந்த பொடி பைய இறங்குற நான் பாக்குறேன். கணக்கு வாயா. நீங்க போங்க. உங்க பெருமையை பத்தி அம்மா கிட்ட எடுத்து சொல்லியா? சவாலா விடுற பாக்குறேன். அந்த ஆள் கிடக்குறாங்க. நீங்க நமக்கு ஒரு 100 ரூபாய் விட்டுங்க. அருமையான 2 ஆளு உங்க நிலத்துல வேலை செய்யறதுக்கு இப்பவே கூட்டு வரேன். அப்படியா? ஆமாங்க, நாளைக்கே அந்த 2 பேரும் உங்க நிலத்துல வேலை செய்வாங்க. கருப்பையா, 100 ரூபாய் கொடு. நல்ல ஆளுகளா பார்த்து கூட்டிட்டு வாங்க. அருமையான ஆளுங்க, கருகருன்னு கருப்பா இருப்பானுங்க பாருங்க. ஒரு 50 ரூபாய் இருந்தா கூட்டு. உனக்கு எதுக்கு என்ன 50 ரூபாய் கொடுக்கணும்? 50 ரூபாய் எதுக்கா? இப்ப முதலாளி சொன்னதை அப்படியே பண்ணியாருங்க. நான் சொல்லிட்டுமா? பசிது எப்படியே அமைதியா கொண்டுருவேன். கூப்பிடாத. இந்தா வர்றேன். இருவுட வந்து கவனிச்சுக்கிறேன். யோ, ஒரு 25 ரூபாய் கொடு. எதுக்காண்டா? நீ அந்த ஆள்கிட்ட 50 ரூபாய் பணம் வேணா, நான் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? வசதி எப்படி? அம்மா கொடு. 1 2 3 4 5 இங்கடா 8 குருவன் உருண்டு ஓடி. இந்த பாருங்கப்பா, வேலை வேலைன்னு அலைஞ்சீங்க. ஒரு அருமையான வேலை. அம்மாவை பார்த்து நிமிர்ந்து பேசக்கூடாது, குனிஞ்சுதான் பேசணும். ஏங்க? ஒரு மரியாதை தான். இத பாருங்க, நீங்க வேலை வாங்கி கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறான். நீங்க கவலையே படாதீங்க. துண்ட தோள் மேலேயே போட மாட்டோம். இடுப்புல கட்டிக்கிட்டு குஞ்சத்துல நிமிராம பேசுறோம். குனிங்க குனிங்க. அந்த அம்மா கூப்பிட போறோம்ப்பா. அம்மா அம்மா. நான் சொல்லல, வேலைக்கு 2 பேரு. அது இவங்கதான். ஆமாங்க, உங்க நிலத்தை உயிரை கொடுத்தாவது உழுது உண்மையா பாடுபடுவேங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அபிராமி. அபிராமியா? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஒண்ணும் இல்லங்க, எங்க அப்பாவுக்கு பொம்பளை சாமினா பக்தி அதிகம். அதுவும் வேலை கிடைச்சிருச்சு பாருங்க. அதான் ராஜராஜேஸ்வரி, மூகாம்பிய, குப்படியம்மா முப்படியம்மா எல்லா சாமியும் மொத்தமா கூப்பிடுறாரு. ஆமாங்க. வெரி குட். பாருங்கய்யா, எனக்கு பணம் பெருசு இல்ல, கௌரவம் தான் பெருசு. அந்த பண்ணையார் என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். நாளைக்கே அந்த பண்ணையார் கண்ணு முன்னாலே நீங்க என் நிலத்துல இறங்கி விழணும். என்ன என்ன எந்த இருக்கிறீங்க? உங்களோட பெரிய வம்பா போச்சே. சொல்லுங்க ஐயா. சரிங்க. பாரியா கணக்கு, நான் எதிர்பார்த்ததை விட நீ நல்ல ஆள் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இன்னும் 100 ரூபாய். சரிங்க. எனக்கு இப்ப பணம் வேணாங்க. நிலைமை சரியில்லை, நாளைக்கு வாங்கிக்கிறேன். சரி, நீங்க 2 பேரும் நாளைக்கு வேலைக்கு வந்துருங்க. தள்ளிய யோ, ஏன் அப்படி பாக்குற? இந்த பெரிய குடுமி மாவாட்டுறத நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறேன். ஒருவேளை இங்கிலாந்துலயோ? அங்கே இருந்த குடுமி, அமெரிக்க, அங்கே இருந்த கருப்பு, ஜப்பான், அங்கே இருந்த மூக்கு. இந்தியாவிலே ஏதோ ஒரு இடத்துல பார்த்திருக்கிறேன். எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. குடியா மகனே, நீ வா. இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அட, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இங்கதான். இந்த 2 குடுமி பசங்களும் நம்ம கிட்ட கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க.
இமிடியேட்டா ஜேம்ஸ் பாண்டுக்கு ஒரு போன் பண்றேன். பாத்துறேன். அப்பா எப்பா எப்பா குடுமையை கழட்டிட்டீங்க? இந்த குடுமையும் வேணாம், இந்த கிராமமும் வேணாம். இந்த குடுமி வச்ச நாள்ல இருந்து குடும்பமும் நடத்த முடியல, கோர்ட்டுக்கும் போக முடியல. இந்த நேரம் பார்த்து உங்க அம்மா வேற இங்க வந்து தங்கி இருக்கு. கால ஆட்டாதையா. என் காலு நான் ஆட்டுவேன். உனக்கு இதே வந்தது. உன்னது ஆட்டும் போது என்னது சேர்ந்து ஆடுது இல்ல? வேணா நீ மடக்கிக்க. குசுத்தல பொறுக்க முடியலப்பா. ஏன் காலியா? உன் காலு தான் யானை காலு மாதிரி இருக்க. இது கூட அடையாளம் தெரியல. பெருசுகளா பேசாம தூங்குங்க. இவன் என்னடா ஆட்ட வேணாங்கிறான், இவன் என்னன்னா பேச வேணாங்கிறான். இந்தியாவுக்கு சுதந்திரம் எனக்கு சேர்த்துதான் வாங்கியிருக்கு. அடாடாடாடாடா, போராட்ட வீர மாதிரி பொழுது விடுகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பிய. படியா வடிக்கும் ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உரிமைக்கார பசங்க நம்ம இல்லாம படுக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஐயோ, பொண்டாட்டி நினப்பு வந்துருச்சு. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நீ கலைய வேண்டிய கதையா போச்சு. வீட்டுல பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ரோட்ல படுத்து தூக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. அடடா, அந்த கோணச்சட கோயில் இன்னைக்கு ராத்திரி வரேன்னு இருக்கான். எப்படியும் வந்துருவா. என்ன பண்றது? இருக்கவே இருக்கா நம்ம பொண்டாட்டி அபிராமி. அபிராமி கேவலம் பொண்டாட்டி கிட்ட கூட புருஷன் நான் தான் சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆகிட்டேன். இந்த ரெண்டு கழட்டு முண்டங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய அவஸ்தையா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி செண்பகம் வேற வரேன்னு இருக்கா. எப்படியாவது அவளை சந்திக்கணும். எப்படி போறது? எங்க அப்பனை கூட ஏமாத்திடலாம். ரொம்ப சொதப்பிடுவானே. என்ன விளையாடுறியா? அப்ப காரை தட்டின, இப்ப கைய தட்டுறியா? முன்ன தட்டுன உண்மை, இப்ப சத்தியமா கைய தட்டல. அதெல்லாம் வேண்டாம், நீ இந்த பக்கம் வந்து படு. அப்படி மாறி மாறி படுக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். தெரியாம கத்துட்டேன். நல்ல வேளை நான் தூங்கல. தூங்கி இருந்தா என் குடும்ப நிலைமை என்ன ஆயிருக்கும்? சொம்புலிங்கா, சும்மா சொல்லக்கூடியதா? சுகமாவே தட்டுறேன். எங்க ரெண்டு தட்டு தட்டு. தட்டுறேன். முதல்ல நீ இந்த பக்கம் வந்து படு. யோ, நீ படுக்கல? இல்ல, நான் உட்கார்ந்துகிட்டே தூங்குறேன். சொம்பு, எதுக்கு வம்பு? நான் வேணா அங்க வந்து படுத்துக்கிறேன். அடே, வேணாண்டா, வேணாம். நீ இங்கே படுத்துக்க. ரெண்டு பேரும் அலையிறானுங்க. இவனுக்கு நம்பி உட்கார்ந்துகிட்டு கூட தூங்க முடியாது போல இருக்கு. நின்னுகிட்டே தூங்குறேன். ஐயோ, என் நிலைமை கூர்க்கா மாதிரி ஆக்கிவிட்டானுங்களே. கேவலம் பொண்டாட்டி வந்து வலுக்கட்டாயமா கூப்பிடுற அளவுக்கு நம்ம இருந்திருக்கோம். ஐயோ ஐயோ, என்னையா அது உங்களோட சரியான ரோதனையா போச்சு? ஏன் கத்துற? எப்பவுமே பண்ணையா இருக்கு. ராத்திரியில நான் தான் தோசை சுட்டு கொடுக்கறது பழக்கம். இப்ப அது ஞாபகம் வந்துருச்சு. நான் போய் பண்ணையா இருக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். நானும் வரட்டுமா? எதுக்கு? ராத்திரி நேரமா இருக்கு, துணைக்கிட்ட. இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு ரெண்டு பேர் தோசை சுட்டு கொடுத்தா பிடிக்காது. நான் ஒரே ஆளு போய் சுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். தோசைன்னு சொல்லிட்டு ஏன் இந்த பக்கம் போற? அப்பா, ஏண்டா நீ போய் சட்னி அரைச்சிட்டு வரேன்றியா? சும்மா இருக்குப்பா, விளையாடுறீங்கப்பா. இந்த ஆளு தோசை சுடுற விவகாரத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நான் இந்த ஆள் பின்னாடியே போய் பண்ண யாரும் இந்த ஆளும் ராத்திரில என்னென்ன தில்லு முள்ளு பண்றாங்க நான் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். என்னடா அவன் என்ன தனியா விட்டு போயிட்டானுங்க. இந்த குயிலு வேற ராத்திரி வரேன்னு சொல்லிருக்கா. வந்தாள்ல கொத்திட்டு போயிடுவா. நம்ம அபிராமி இருக்கிறா. ஆசையா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவா. இந்த மோசமான கிராமத்துல எவ்வளவு அழகான பொண்ணு. அவ பேர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, இதை விசாரிக்கிறதுக்குள்ளே அவ போயிட்டாளே. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும். காரு பிரமாதமா இருக்கு. தம்பி, என்ன தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? பெரியவரே, அந்த போகுதே ஒரு செவத்த பொண்ணு, சிவப்பு தாவணி கட்டிக்கிட்டு. ஆமா, அந்த பொண்ணு யாருக்கு பெரியவரே? ஆரம்பிச்சிருவீங்களே, வந்த உடனே பொண்ணு யாருன்னு கேட்பீங்களே. இவ்வளவு உயரத்துல நான் ஒருத்தர் நிக்கிறேனே, நான் யாருன்னு கேட்டியா?
நீங்க பெரியவரா இருக்கிறதுனால தானே கேக்குறோம். அப்பா இப்பாவது ஒருத்தர் நம்மள பெரியவர்னு ஒத்துக்கிட்டானே. அது சரி பெரியவரே, அந்த பொண்ணு யாரு? கேட்ட உடனே சொல்லிடுவேனா? இப்ப நீ ஒரு 10 ரூபா கூட சொல்லிடுவேன். இப்ப நீ ஒரு 10 ரூபா கூட சொல்லிடுவேன். பணம் பணம்னு அலையிறான். பணத்தை கொடுத்துட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இந்தாங்க பெரியவரே. யோ என்ன, எனக்கு பணம் வேணாம், எனக்கு பணம் வேணாம். அந்த பொண்ணு இருக்கே, சொல்லுங்க. இன்னொரு 10 ரூபா கொடு. செண்பகதேவின்னு பேரு. எல்லாரும் இந்த கிராமத்துல அத செண்பகம் செண்பகம்னு கூப்பிடுவாங்க. உனக்கு எப்படி கூப்பிடணும்னு விருப்பப்படுறியோ அப்படி கூப்பிடு. எனக்கு பொண்டாட்டின்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இல்ல நீ உதவாங்காம போக மாட்டேன். ஏயா? அந்த பொண்ணு யார் தெரியுமா? அந்த பொண்ணு யார் தெரியுமா? யாரியா? இன்னொரு 10 ரூபா கொடு. இந்தா பர்சையா வச்சுக்க. அவ பரம்பரையை சொல்லு. சொல்லட்டுமா? அது வந்து பண்ணையாருடைய தங்கச்சி. யோ, பட்டணத்துல நானும் பணக்காரன் தாயா. நீ பணக்காரனா இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த கிராமத்துல இருந்து பட்டணத்துக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்க, பட்டணத்துல இருந்து பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்க. அப்படியா? அப்போ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? முடியாதே. நீ டவுன்காரனா இருக்கியே, கிராமத்துக்காரனா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். யோ, யார் அந்த பொண்ணு? பொண்ணு இல்லப்பா, பொம்பளை. 40 வருஷமா இப்படித்தான் நாயா பேய அலையுது. ஏன்? அது பேர் குயிலு. பல வருஷத்துக்கு முன்னால அவருடைய மரமாப்பிள்ளை மூக்குவாளி மூக்கு ஒருத்தன் காணாம போயிட்டான். அவன் திரும்பி வந்தா இது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலையுது. அவன் எப்ப திரும்பி வர்றது, இது எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது? என்னையா இதெல்லாம் காசு வாங்காம உங்ககிட்ட சொல்லிட்டேனே. இருக்கிற எல்லாத்தையும் நீயே வாங்கிட்ட. பட்டணத்துக்காரன் காரியம் முடிஞ்ச உடனே காலை வரி விட்டுருவீங்களே, கவனிச்சுக்கிறேன் அப்புறமா. மகனே, மருமகளை பத்தி சொல்றேன்னு கூட்டியாந்துட்டு இப்படி மண்ணாங்கட்டியாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சொல்லி தொலையண்டா. அப்பா, நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நீங்க வாங்கி கொடுத்திருக்கீங்கல்ல. ஆமா, நான் கட்டிக்கிற போற பொண்ணை நீங்க பாக்கணுமா பார்க்க வேணாமா? சத்தியமா பாக்கணும். அப்ப நாம 2 பேரும் உடனே இப்ப கிராமத்துக்கு போறோம். போவோம். நாம 2 பேரும் அந்த பொண்ணை பாக்குறோம். சரி, நாம 2 பேரும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் பண்ணிக்கிறேன். நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணா போதும். நீ அத பத்தி கவலையே படாதடா மகனே. இன்னைக்கே நாம கிராமத்துக்கு போறோம். அப்பா, அதுல ஒரு சிக்கல். என்னடா? அந்த கிராமத்துக்காரங்களுக்கு பட்டணத்துக்காரங்களை கண்டாலே பிடிக்காது. பட்டணத்துக்காரங்க கிட்ட இருந்து பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. இவ்வளவு ஏன் பட்டணம் பொடிய போட மாட்டாங்களாம். ஏன்னா பட்டணங்கிற பேரு இருக்கான். ரொம்ப வித்தியாசமான கிராமமா இருக்க. ஆமா, இதுக்கு நாம என்னடா பண்ணோங்கிற? நாம கிராமத்துக்காரனா மாறணும். கிராமத்து ஆளுங்களை ஏமாத்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரணும். ஆக பொய் சொல்லணுங்கிற? ஆமா, அதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சடா. என் தொழிலுக்கு மூலதனமே அதுதானேடா. அது எனக்கு நல்லாவே தெரியும்பா. அந்த கிராமத்து ஆளுங்களை ஏமாத்துறோம். அம்மாவை எப்படி சமாளிக்கிறது? கவலையை விட உங்க அம்மாவையும் சம்மதிக்க வைக்கிறேன். இந்த கல்யாணத்துல எனக்கு பூர்ண சம்மதம். ரொம்ப சந்தோஷங்க. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறது இல்ல, அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிளைக்கு என்னென்ன தேவையோ சொல்லிடுங்க. நான் என்ன பெருசா கேட்டுட்டு போறேன். எங்க குடும்பத்தை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை, 8 லட்சம் ரூபாயில வீடு, 2 லட்சம் ரூபாயில ஏசி காரு, ஊட்டியில ஒரு பங்களா, ஏற்காடுல ஒரு எஸ்டேட். அது போதும். நீங்க கேக்குறதெல்லாம் அவங்க குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. என்ன நல்ல நாளை பார்த்து முகூர்த்தத்தை வச்சிட வேண்டியதானே. அம்மாவோட அவசரத்தை பார்த்தா அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க போல இருக்கேன். நாம பேசுற திட்டம்லாம் அவ்வளவுதானப்பா. நீ ஒண்ணும் கவலையே படாத மகனே. அப்படிங்களா? சந்தோஷம். நான் போயிட்டு வரமா. இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சொன்னீங்க? அது வந்து அபிராமி, நீ பேசிக்கிட்டு இருந்த, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பையனுக்கு கல்யாணம் வேணான்னு சொல்ல, இப்ப பையனுக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு சொல்ல வந்தேன். ஆமாமா, எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? என்னடா சொன்ன? இப்ப கல்யாணம் பண்ணிக்காம உங்க அப்பா வயசு வந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்க போறியா? அபிராமி, நீ சம்பந்தம் பேசின இடத்துல கல்யாணத்தை முடிச்சுக்கிறதுல எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்ல. அது வந்து எனக்கு 2 மாசம் கோர்ட் லீவு. அதுல பையனை ஃபாரின் கூட்டு போய் பிசினஸ் கோர்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தேன்னு வச்சுக்க. ஃபாரின் ரிட்டர்ன் மாப்பிள்ளைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வரதட்சணை கூட்டி கேட்கலாம்ல. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். வரதட்சணையும் அதிகமா கிடைக்கும். பையனுக்கும் கணக்கு வழக்கில் ஒரு அனுபவம் ஏற்படும். ஆமாமா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமா. அப்பாவோட போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துடுறமா. ஆமாமா, போயிட்டு வர்றமா. சரி சரி, எப்ப புறப்படுறீங்க? நாளைக்கு. இறங்குங்க. சீக்கிரம் சீக்கிரம். நாயா பறக்க பார்த்து சீக்கிரம் சீக்கிரம் இறங்க.
மணி சீக்கிரம் இறங்குப்பா. ஏதோ கிராமத்துக்கு கூட்டு வரேன்னு சொன்ன, கண்ணு கட்டின வரைக்கும் தண்ணியா தானே இருக்கு. ஏண்டா கொட்டாம்பட்டி கிராமமா இல்ல தீவா? அப்பா ஆத்த கடந்து 5 தூரம் போகணும் கிராமத்துக்கு. அப்பா அங்க பாருங்கப்பா. என்னடா இது? இளமும் ஊஞ்சல் ஆடும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க முதுகும் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குதே. இவங்கதான் அவன் பொண்டாட்டி. என்னடா சொல்ற? அப்பா இவங்கதான் உங்க முறை பொண்ணு. இவங்க பேரு குயிலு. இந்த கிராமத்துல உங்க பேரு மூக்குவாளி மூக்க. இவங்கள வச்சுதான் நாம இந்த கிராமத்துல தங்கணும். டேய், எல்லாம் என் தலையெழுத்துறா. டவுன்ல தான் ஒரு நல்ல கேஸ் கிடைக்கலன்னா கிராமத்துல இப்படி ஒரு கேஸா? சரி, சமாளிப்போம். அதே முகம், அதே மூக்கு, அதே மூக்குவாளி, அதே திருட்டு பார்வை. ஐயோ, அவரேதான், அவரேதான். ஜிங்கு ஜிங்கு அத்தா. குயிலு, குயிலு, குயிலு. அத்தா, அத்தா. அப்பா, இப்பதான் என் மனசு கொடுத்தது. எங்கத்தான் போயிருந்தீங்க? இத்தனை வருஷமா நீங்க வருவீங்க வருவீங்கன்னு ஆடாத ஊஞ்சல் இல்ல, ஏறாத மரம் இல்ல, சேராத பஸ் ஸ்டாண்ட் இல்ல. அத்தா, எங்கத்தான் போயிருந்தீங்க? எங்க போயிருந்தானே? அதான் வந்துட்டார்ல. இவரு யாரு? இவரு என் மகன். என்னடா இது இந்த கத்து கத்துறா? அப்பா கொஞ்சம் பேர் சமாளிப்பா, இல்லைன்னா ஊருக்குள்ளே போக முடியாதுப்பா. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுப்பா. மயிலு, எப்பா மயில் இல்ல குயிலு. குயிலு, என்ன மன்னிச்சிரு. டவுன்ல உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொண்ணு கிட்ட மனசை பறி கொடுத்துட்டேன். அதோட பரிசு தான் இவன். ஆனா அவன் செத்து போயிட்டான். அப்பா கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கல்ல. அத்தா, இந்த பிள்ளைய என் பிள்ளை மாதிரி நானே வளர்க்கிறேன். நீ என்னத்த வளர்க்கறது? அதான் நானே வளர்ந்துட்டேன்ல. நீங்க வந்திருக்கிற சந்தோஷமான செய்தியை ஊருக்கெல்லாம் சொல்லணும். வாங்கத்தா, வாங்கத்தா. இத்தனை வருஷமா என்னை விட்டு பிரிஞ்சிருந்தீங்களே, ஒரு கடதா சேத போட்டு கூடாதா? நல்ல பேனாவா கிடைக்கல. எப்படியோ நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. அத்தா, அதோ பாத்தீங்களா, அதான் நம்ம கிராமம். இதுதான் கொட்டாம்பட்டியா? வணக்கம். சரி, இன்னைக்கு ஐயாவுடைய பிறந்த நாள், எல்லாரும் நல்லா வாங்கிக்கங்க. இந்த நேரம் இவர் அண்ணன் இருந்திருந்தாருன்னா அன்னதானமே கொடுத்திருப்பாரு. கணக்கு நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்க. இப்ப நான் தான் அண்ணன். அவசரத்துல அதை மறந்துட்டேன். நீங்க கொடுங்க. குழந்தைங்கள வாங்கிக்க. சொம்பு அண்ணே, வரிசையில நம்ம ஆட்களை நிறுத்தி வச்சிருக்கீல்ல? வச்சிருக்கேன். வாங்கிட்டு போன உடனே வழியிலேயே மறிச்சிரு. அதுக்கு நான் வச்சிருக்கேன். துணி எடுத்து குடியா? பாப்பா, உங்க அம்மா சொல்லிக்குமா? அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. பாப்பா, உன் பேர் என்ன? நந்தவனா? உனக்கு எங்கேயோ குத்துதே. நந்தவனத்துல கெடுத்தீங்களே சீதாலட்சுமி, அதனுடைய பொண்ணு வழி வாங்குறதுக்காக வளருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பத்திர போகுது. முத்தம் கொடுங்க. என்னது முத்தம்? நாரது. இதுக்கு போய் முத்தம் கொடுக்க சொல்றீங்க? அப்படி எல்லாம் கொடுத்தா தாங்க நீங்க ஊர்ல பெரிய மனுஷன் பேர் வாங்கலாம். 18 வயசா இருந்தா பரவாயில்ல, 8 வயசு தானே ஆகுது. வயசு என்னங்க வயசு? இப்போதைக்கு முத்தத்தை கொடுத்து வைங்க. உப்பு கறிக்குதியா? சொந்த ஒரு தூத்துக்குடியா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு இவங்க எல்லாம்? சின்ன வயசுல காணாம போனாரு எங்க அத்தா, மூக்குவாளி மூக்க. அது இவர்தான். அது ஒரு புள்ள. கும்பிட மாட்டாரா? நம்ம கிராமத்துலதான் தங்க போறாங்க. அப்படியா? தங்கிட்டு போட்டோம். ஆமாங்க, கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்து விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கலாம்னு வந்திருக்கிறேங்க. பணமா எடுத்து வந்திருக்கிறேங்க. உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கிராமத்துக்கு ஒரு வேலையா வந்திருக்கோம். அந்த வேலை முடியற வரைக்கும் நாங்க திரும்ப மாட்டோம். அது வரைக்கும் தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவர் என்ன இடம் பார்த்து தருது? என் வீட்லயே தங்கிக்கலாம் இல்லையா? 1000 தான் உறவுக்காரங்களா இருந்தாலும் கல்யாணமாகாத கன்னி பொண்ணு வீட்டுல தனியா தங்க கூடாது. இதுதான் இந்த கிராமத்து சட்டம். முதலாளி, இப்படி செஞ்சா என்ன? என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அவங்களை அங்க தங்க வச்சிடறேன். அவங்க கையில பணமும் இருக்கு, பத்திரமாவும் இருக்கும். நியாயம். அப்ப நீங்க வாங்க, இத பாத்துக்கங்க, போயிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன். இப்போ
இந்த கிராமத்துக்கு நீ ஒரு குழந்தை மாதிரி வாங்கிக்க. ஜாக்கெட்டுக்கு பத்தாது இல்ல, ரிப்பன் ஆக்கி கட்டிக்க. யானை துதிக்கை மாதிரி ஒரு ஜடை. ஏய் ஐயா, இதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணி வை. அடுத்த பிறந்த நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதா? காவேரி, இதான் என் பொண்ணு. பேரு காவேரி. பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகா லட்சணமா இருக்காங்க. ஏண்டா நீ சொன்ன பொண்ணு இதுவா? என்னப்பா? அஞ்சல, அஞ்சல, என்னங்க? ஏண்டா இதுவா? இதுக்கா போய் மாறு வேஷம் போட்டோம்? இதுவும் இல்லப்பா. என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் என் சம்சாரம். அது ஒண்ணு இல்லைங்க, உங்க குடும்பமே அழகா லட்சணமா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். யார் இவங்க? இவங்க நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டுல தங்க போறாங்க. காவேரி, இவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் செஞ்சு கொடு. சரிப்பா. ஏண்டி மனோரஞ்சனம், நாங்களே இங்க குளிச்சுட்டு இருக்கோம், எங்க இடத்துக்கு ரெடி பண்றேன். நானே வந்துடுறேன். பாடி வா. ஓ மாமன் ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நம்ம ஊருக்கு 2 பேர் புதுசா வந்திருக்காங்க. யாரே வந்திருக்காங்க? ஒருத்தன் மூக்கு வாழி மூக்கனா, இன்னொருத்தன் மூக்கு வாழி சொக்கனா. பொண்ணுங்களா, நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்குது? ஒழுங்கா மறுவாதியா சொல்லி சீக்கிரம் கரையேறுங்க.